வீட்ல எம்சிபி போட்டிருக்கோம். ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா ட்ரிப் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வீட்ல எம்சிபி இருக்குன்ற ஒரே காரணத்தினால ஷார்ட் ஆகும்போது இது கண்டிப்பா ட்ரிப் ஆகணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த எம்சிபி பாருங்க. இது C16 அப்படின்னு இருக்கு. 16 அப்படின்றது 16 ஆம்ப்ஸ் கரண்ட் இதுல கேரி ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்க வீட்ல இருக்க ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் 6 ஆம்ப்ஸ் தான் எடுக்கும், இல்ல 5 ஆம்ப்ஸ் தான் எடுக்கும் அப்படின்னா, இந்த 5 ஆம்ப்ஸ் எடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது 16 ஆம்ப்ஸ் இதை கிராஸ் பண்ணும்போது தான் ட்ரிப் ஆகவே ஆரம்பிக்கும். அப்போ 6ல இருந்து 16 வரைக்கும் 8 ஆம்ப்ஸ், 10 ஆம்ப்ஸ், 12 ஆம்ப்ஸ்னு இப்படி இன்க்ரீஸே ஆயிட்டே இருக்கும்போது அந்த ஒயர் நீங்க இன்ஸ்டால் பண்ணது இருக்கு இல்லைங்களா? இந்த 16 ஆம்ப்ஸ் தாங்கக்கூடிய அளவுக்கு ஒயரா இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒயர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த எம்சிபி 16 ஆம்ப்ஸ்ல தான் ட்ரிப் ஆகவே ஆரம்பிக்குங்க. ரேட்டடே 16 தான். 16க்கு மேல போகும்போது ட்ரிப் ஆக ஆரம்பிக்கும். அப்போ 2 விஷயத்தை நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. ஒன்னு, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒயரோட சைஸை நம்ம பெருசா பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த எம்சிபியை கரெக்டான ரேட்டிங்ஸ்ல போட்டிருக்கணும். ஒவ்வொரு எம்சிபியும் என்னென்ன ரேட்டிங்ல போடணும் அப்படின்றதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. பொதுவா எம்சிபி எப்படி செலக்ட் பண்ணணும்னா, நீங்க ஒரு டிபி பாக்ஸ் வச்சிருக்கீங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வச்சிருக்கீங்க. ஒரு பெட்ரூமுக்கு நான் இந்த லைன் கொடுக்குறேன் அப்படின்னா, பெட்ரூம்ல டோட்டல் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் என்னென்னலாம் இருக்கு, அது எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணுது, அதோட ஆம்ப்ஸ் ரேட்டிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சு சரியான ஆம்ப்ஸ் ரேட்டிங்ல இருக்க எம்சிபி ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அங்க ட்ரிப் ஆகும். அதை விட்டுட்டு அதிகப்படியான ஆம்பியர் ரேட்டிங்ல இருக்க ஒரு எம்சிபியை போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ரேம்ஸ் ரீச் ஆகுற வரைக்கும் அது ட்ரிப் ஆகாது. அதுக்கு பதிலா ஒயரோட சைஸ் கம்மியா இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஃபயர் ஆயிடும். ஸோ எம்சிபி செலக்ட் பண்றது ஒரு மாஸ்டர் ஒர்க்குங்க. அதை சரியான விதத்துல பண்ணா மட்டும்தான் ட்ரிப் ஆகும். அப்படி இல்லைன்னா எம்சிபி இருந்துமே உங்களோட ஒயர் மெல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேலும் இது மாதிரியான எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான எந்த வீடியோஸோ இல்ல உங்களுக்கு டவுட்ஸோ இருந்ததுனாலும் நீங்க கேளுங்க. அது ரிலவெண்டா நான் வீடியோஸ் பண்றேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. புதுசா வீடு கட்டிட்டு இருக்க யாரா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.